நம்ம பார்க்க போற அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் ஆர் நியூக்ளியர் ஆர் சைட்டோபிளாஸ்மிக் நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ். அப்ப இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது the transfer of characters from one generation to another generation. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா ஜெனட்டிக்கல் கேரக்டர் வந்து எங்க இருக்கு அப்படின்னா குரோமோசோம்ல இருக்கு. அந்த குரோமோசோம் எங்க இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ்ல இருக்கும். ஸோ இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப கிளியரா நமக்கு தெரியும். பாடி இஸ் மேட் அப் ஆஃப் செல். ஒரு செல்லையும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்ட் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ள தான் பார்த்தீங்கன்னா குரோமாட்டின் ரெட்டிகுலம் அப்படிங்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சர்ல தான் குரோமோசோம் வந்து ஃபார்ம் ஆகும். எப்படின்னா டியூரிங் த டைம் ஆஃப் செல் டிவிஷன். அந்த குரோமோசோமுக்குள்ள டிஎன்ஏ இருக்கும், டிஎன்ஏல ஜீன் இருக்கும். இந்த விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். தட் டிஎன்ஏ எங்க உள்ள டிஎன்ஏ நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம்ல உள்ள டிஎன்ஏ தான் என்ன பண்ணுதுன்னா கேரி த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி மெண்டல் சொன்னார். ஆனால் ரீசெண்டாக சில ரிசர்ச்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ், சைட்டோபிளாஸ்மிக் செல் ஆர்கனல்ஸ்னு சொல்லுவோம். செல் இருக்கும், செல்வால் இருக்கும், செல்வாலுக்கு உள்ள செல் மெம்பரேன் இருக்கும், அதுக்குள்ள ஒரு ஜெல்லி போர்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சைட்டோபிளாசம் சொல்லுவோம். அந்த சைட்டோபிளாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், ரிபோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி பாடி, எக்ஸட்ரா 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 நிறைய செல் ஆர்கனல்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். அதை எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ரெண்டு முக்கியமான செல் ஆர்கனல்ஸ், ஒன் இஸ் மைட்டோகாண்ட்ரியா, another one is a chloroplast. One is a mitochondria, another one is a chloroplast. இந்த ரெண்டு செல் ஆர்கனல்லையும் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ இருக்கும். செல்லுக்குள்ள நியூக்ளியஸ்ல டிஎன்ஏ இருக்கு. அது மட்டும் இல்லாம சைட்டோபிளாசத்துல இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல பர்டிகுலரா ரெண்டு செல் ஆர்கனல், ஒன் இஸ் a mitochondria, another one is a chloroplast. அப்போ மைட்டோகாண்ட்ரியாவிலையும் பவர் கப்ஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றது வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு செல் ஆர்கனல். இப்போ இந்த ரெண்டு செல் ஆர்கனலுக்குள்ளேயும் என்ன இருக்கு, டிஎன்ஏ இருக்கு. அதனால மைட்டோகாண்ட்ரியாவையும் குளோரோபிளாஸ்டையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செமி அட்டானோமஸ் பாடி என்ன சொல்லுவோம், மறக்கூட ரொம்ப முக்கியம், செமி அட்டானோமஸ் பாடின்னு சொல்லுவோம். அப்போ இந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ள இருக்க டிஎன்ஏவும் என்ன பண்ணுதுன்னா சம் ஆஃப் த டைம் ஆர் சம் டைம் டு கேரி த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம இது வரைக்கும் படிச்சது எல்லாமே நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ தான் என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஃபர்மேஷனை ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகுது நமக்கு தெரியும். இப்போ ரீசெண்டா உள்ள ஃபைண்டிங்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா செல் ஆர்கனல்ஸ், என்னது செல் ஆர்கனல், குளோரோபிளாஸ்ட்ல உள்ள டிஎன்ஏ இல்ல மைட்டோகாண்ட்ரியாவில் உள்ள டிஎன்ஏ என்ன பண்ணுதுன்னா இன்ஃபர்மேஷனை ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அதை தான் இங்க நீங்க பார்க்க போறோம். இப்போ பாருங்க, இப்போ எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நியூக்ளியஸ்ல உள்ள குரோமோசோம் இல்லாம வேறனா எங்க, இட் இஸ் பிரசன்ட் இன் மைட்டோகாண்ட்ரியா ஆர் குளோரோபிளாஸ்ட். இட் பிரசன்ட் இன் மைட்டோகாண்ட்ரியா ஆர் குளோரோபிளாஸ்ட்ல உள்ள டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏல உள்ள ஜீனுக்கு என்ன பேரு, பிளாஸ்மோஜீன்ஸ். இப்போ பிளாஸ்மோஜீன் என்ன பண்ணுது, கேரி தி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன். அதனால தான் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இன்னொரு பேர் என்ன, நியூக்ளியர், எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ். அப்ப எக்ஸ்ட்ரா நியூக்ளியர்னா என்ன அர்த்தம், நியூக்ளியஸ்க்கு வெளியில. அப்ப நியூக்ளியஸ்க்கு வெளியிலனா எங்க, ஈவன் வந்து மைட்டோகாண்ட்ரியால இல்லனா குளோரோபிளாஸ்ட்ல. அது பாருங்க எக்ஸ்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஏன் வந்து சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் பேர் வந்துச்சு, சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்டும் எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னா சைட்டோபிளாஸ்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அதனால சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ். மெண்டல் என்ன சொன்னாரு, டிஎன்ஏ நியூக்ளியஸ்குள்ள இருக்கு, அந்த டிஎன்ஏல உள்ள ஜீன் தான் என்ன பண்ணுது, கேரி பண்ணுதுன்னு சொன்னாரு. அவர் இதை சொல்லவே இல்லை. அதனால இதுக்கு என்ன பேரு, நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ். புரியுதுங்களா? ஹெட்டிங்ல வந்து ஏன் வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம், இல்லனா எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம், இல்லனா சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம், இல்ல நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட இதுக்கு எத்தனை பேர் இருக்கு, 1 2 3 4 நேம்ஸ் வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ நம்ம அந்த விஷயங்களை பார்க்க போறோம். டிஎன்ஏ இஸ் யுனிவர்சல் ஜெனடிக் மெட்டீரியல். நமக்கு நல்லா தெரியும், எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னா இதுதான் டிஎன்ஏ தான். எஸ், ஜீன் லொகேட்டட் ஆன் த குரோமோசோம். ஜீன் லொகேட்டட் ஆன் த குரோமோசோம். அப்ப குரோமோசோம் எங்க இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கும். இதுதான் வந்து இயல்பு, நார்மலா நடந்த விஷயம். இது வரைக்கும் ரிசர்ச் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. பட் ஹியர் செல் இருக்கு,
செல்லுக்குள்ள சைட்டோபிளாசம் இருக்கு. சைட்டோபிளாசத்துல நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்கு. நம்ம ரெண்டு செல் ஆர்கனல் மட்டும் எடுத்துக்கிறோம். ஒன் இஸ் மைட்டோகாண்ட்ரியா, another one is குளோரோபிளாஸ்ட். அப்போ மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள ஒரு டிஎன்ஏ இருக்கு, அதே மாதிரி குளோரோபிளாஸ்டுக்குள்ள ஒரு டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏல உள்ள ஜீனுக்கு என்ன பேருனா பிளாஸ்மோஜீன். மறக்கக்கூடாது, பிளாஸ்மோஜீன். அப்போ மைட்டோகாண்ட்ரியாவுல உள்ள டிஎன்ஏல உள்ள ஜீனுக்கு என்ன பேரு பிளாஸ்மோஜீன். அதே மாதிரி குளோரோபிளாஸ்டுக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏல உள்ள ஜீனுக்கு என்ன பேரு பிளாஸ்மோஜீன். தட் ஜீன் எந்த ஜீன்? பிளாஸ்மோஜீன். மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள உள்ள பிளாஸ்மோஜீனோ அல்லது குளோரோபிளாஸ்ட்ல உள்ள பிளாஸ்மோஜீனோ என்ன பண்ணுது அப்படின்னா carry the information from one generation to another generation. அத தான் நம்ம என்ன சொல்றோம், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம், இல்ல எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம், சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம், இல்ல நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம். புரிஞ்சுச்சுங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் எதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். குளோரோபிளாஸ்ட் எப்படி வந்து கேரக்டர் ஒன் ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகுது அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த குளோரோபிளாஸ்டிக் இன்ஹெரிட்டன்ஸை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 4 o'clock பிளான். 4 o'clock பிளான்னா தமிழ்ல வந்து அந்தி மந்தாரை அப்படின்னு சொல்லுவோம், ஈவினிங் பிரைம் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்தி மந்தாரை அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து ஈவினிங் பிரைம் ரோஸ்னு சொல்லுவோம். அதோட பொட்டானிக்கல் நேம் வந்து மிராபிலிஸ் ஜலாபா. மிராபிலிஸ் ஜலாபா. அதுல 2 டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் வந்துருந்துச்சு. அதுல எத்தனை டைப் ஆஃப் லீவ்ஸ் இருந்துச்சு? 2 டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் இருந்துச்சு. என்ன லீவ்ஸ் சார் அப்படின்னா 2 types of variegated leaves. What is the meaning of variegated leaves? So this is a variegated leaves. Variegated leaves na green color இருக்கும், அதுல white color shading இருக்கும். So this is an example of variegated leaves. அப்போ இந்த Mirabilis jalabaல வந்து பாத்தீங்கன்னா 2 different types of variegated leaves இருந்துச்சு. One is a dark green in color. One is a dark green in color. Another one is a pale green. Dark green na ரொம்ப பச்சையா இருந்துச்சு. ரொம்ப பச்சையா இருந்துச்சு, அங்க இடையில வெள்ளை வெள்ளையா இருந்துச்சு. இன்னொன்று வந்து பால் கிரீன். அந்த கிரீன் கலர் வந்து லைட் கிரீனா இருந்துச்சு, இடையில வெள்ளை கலர் இருந்துச்சு. அப்போ 2 different types ஆஃப் variegated leaves இருந்துச்சு. ஸோ அப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள நம்ம போறோம். இப்போ அந்த 2 லீஃப் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ரெசிப்ரோக்கல் கிராஸ். சார் ரெசிப்ரோக்கல் கிராஸ்னா என்ன கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்லி கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா 2 பிளான்ட் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து பால் கிரீன் கலர் variegated leaves உள்ள பிளான்ட், அதை வந்து மேலா எடுத்துக்கிட்டோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் கலர் variegated leaves வந்து ஃபீமேல் பிளான்ட்டா எடுத்துக்கிட்டோம். ரெண்டையும் ஒன்னோட ஒன்று கிராஸ் பண்ணோம். இப்போ கிராஸ் பண்ணும்போது F1 ஜெனரேஷன் நமக்கு என்ன பிளான்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா டார்க் கிரீன் ஃபீமேல். என்ன ஃபீமேல் கிடைச்சிச்சு? டார்க் கிரீன் ஃபீமேல் வந்துச்சு. ஏன் சார் டார்க் கிரீன் ஃபீமேல் வந்துச்சு, ஏன் பால் கிரீன் ஃபீமேல் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க ஃபீமேல் கேரக்டர் இருக்குல்ல, ஓவம். ஃபீமேல் கேரக்டரை கொண்டு வரது யாரு? ஓவம் தானே, எக்கு தானே கொண்டு வருது. அந்த எக்குக்கான ஜீன் வந்து எங்க இருக்கு அப்படின்னா குளோரோபிளாஸ்ட்ல இருக்கு. இங்க இருக்கு, குளோரோபிளாஸ்ட்ல இருக்கு. ஃபீமேல் கேரக்டர் டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஓவம் வந்து குளோரோபிளாஸ்ட்ல இருக்கிறதுனால இப்போ இங்க ஃபீமேல நம்ம யாரை எடுத்துக்கிட்டோம், டார்க் கிரீன் லீஃப் உள்ள variegated லீஃப் உள்ள மிராபிலிஸ் ஜலாபா எடுத்துக்கிட்டோம். இப்போ கிராஸ் பண்ணும்போது F1 ஜெனரேஷன்ல வரக்கூடிய எல்லா ஃபீமேலுமே எப்படி இருக்கு அப்படின்னா டார்க் கிரீன் variegated லீவ்ஸோட இருந்துச்சு. ஏன் சார் ஃபீமேல் மட்டும் டார்க் கிரீன் variegated லீவ்ஸோட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்கோட கேரக்டர், எக் ஓவத்தோட கேரக்டர் வந்து எதோட மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா குளோரோபிளாஸ்ட்ல உள்ள டிஎன்ஏவோட மிங்கிளா இருந்துச்சு. ஸோ அதனால எல்லா ஃபீமேலுமே என்ன கலர் இருந்துச்சு, டார்க் கிரீன் கலர் இருந்துச்சு. உடனே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை திருப்பி மாத்திட்டோம். டார்க் கிரீன் கலர் என்ன மாத்திட்டோம், நம்ம மேல் பிளான்டா மாத்திட்டோம். பேல் கிரீன் கலர் variegated leaves உள்ள பிளான்ட் என்னன்னா ஃபீமேல். அப்போ இங்க மேல் பிளான்ட் இருந்ததை ஃபீமேலா மாத்திட்டோம், ஃபீமேல் பிளான்ட் இருந்ததை என்ன பிளான்டா மாத்திட்டோம், மேல் பிளான்ட். ஸோ இது மாதிரி மேல் பிளான்ட்டை ஃபீமேலாவும் ஃபீமேல் பிளான்டாவை மேல் பிளான்டாவும் மாத்தி நம்ம கிராஸ் பண்ணோம்னா அந்த கிராஸுக்கு பேர் ரெசிப்ரோக்கல் கிராஸ். புரியுதா? ரெசிப்ரோக்கல் கிராஸ்னா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, பால் கிரீன் கலர் வந்து மேல் பிளான்ட் எடுத்துக்கிட்டோம், டார்க் கிரீன் கலர் பிளான்ட் வந்து ஃபீமேல் பிளான்ட் எடுத்துக்கிட்டோம். அதே ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பால் கிரீன் கலர் பிளான்ட் வந்து ஃபீமேலாவும் டார்க் கிரீன் கலர் பிளான்ட் வந்து மேலாவும் அப்படி மாத்தி எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்களா. தட் மெத்தட் ஆஃப் கிராஸ் இஸ் நோன் அஸ் ரெசிப்ரோக்கல் கிராஸ். அப்ப செகண்ட் டைம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது F1 ஜெனரேஷன்ல வந்து ஃபீமேல் பிளான்ட்லாம் நல்லா கவனிக்கணும். F1 ஜெனரேஷன்ல வந்து ஃபீமேல் பிளான்ட் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா பால் கிரீன் கலர்ட் variegated leaves ஓட இருந்துச்சு. அப்போ ஏன் சார் ரெண்டாவது வாட்டி நம்ம கிராஸ் பண்ணும்போது எல்லாம் பால் கிரீன் variegated leaves ஓட ஃபீமேல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து பாருங்க ஃபீமேல் என்ன நேச்சர்ல இருக்கு, பால் கிரீன் variegated leaves ஓட இருக்கு. அப்ப இங்க உள்ள ஓவம் வந்து எதோட சேர்ந்து வருது அப்படின்னா குளோரோபிளாஸ்ட்ல உள்ள டிஎன்ஏவோட சேர்ந்து கேரக்டர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால F1 ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீமேல் பிளான்ட்டுமே எப்படி இருக்கு, பால் கிரீன் variegatedா இருக்கு. இப்போ இதுல என்ன நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வரோம், இங்க ஜெனெட்டிக் மெட்டீரியல் ஃபீமேலுக்கான ஜெனெட்டிக்கல் கேரக்டரை கேரி பண்ணிட்டு வர்றது யார் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட்ல உள்ள டிஎன்ஏ அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். புரியுதுங்களா? இதுதான் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல்
inheritance or extranuclear inheritance or cytoplasmic inheritance or non-Mendelian inheritance. புரியுதுங்களா? இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வரோம், ரிசல்ட்டுக்கு வரோம். இப்போ நம்ம என்ன முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா the chloroplast gene found in ovum of the female plant. அந்த ஃபீமேல் பிளான்ட்டோட ஓவத்துக்கான ஜீன் வந்து எதுல பிரசன்ட் ஆயிருக்கா? குளோரோபிளாஸ்ட் ஜீன்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு, which contribute the cytoplasm during fertilization. அப்போ சைட்டோபிளாசத்துல உள்ள அந்த டிஎன்ஏ வந்து ஃபெர்டிலைசேஷன்ல இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது விஷயம், the male gamete contributes only the nucleus of the cytoplasm. அப்போ மேல ஆண் இந்த எந்த பிளான்ட் வந்து மேலா இருக்கோ ஸோ அந்த கேரக்டரை வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய நேச்சர் ஆஃப் டிஎன்ஏ எங்க இருக்குன்னா நியூக்ளியஸ்ல தான் இருக்கு. ஆஸ் யூஷுவல் நார்மலா இருக்கு. ஆனா ஃபீமேலுக்கான ஓவத்தோட கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய டிஎன்ஏ எங்க இருக்குன்னா குளோரோபிளாஸ்ட்ல உள்ள டிஎன்ஏல இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன படிக்கிறோம், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்ல படிக்கிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹெட்டிங்கை வந்து நம்ம பார்க்கலாம். ரீசெண்டா சயின்டிஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்மிக் ஜெனடிக் மேல் ஸ்டெரிலிட்டி. இந்த சைட்டோபிளாசம்ல உள்ள ஜெனடிக் வந்து கேரக்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா மேல் ஸ்டெரிலிட்டி அப்படின்னா ஆண் மலடு. அப்போ சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் நடக்கும் பொழுது மெனி பிளான்ட்ஸ்ல வந்து மேல் ஸ்டெரிலிட்டியை வந்து உண்டு பண்ணுது. மேல் ஸ்டெரிலிட்டினா ஆண் தாவரங்கள் எல்லாம் என்ன ஆயிடுது, மலட்டு தாவரங்கள் ஆயிடுது. do not able to produce pollen grains. அந்த கண்டிஷன் வந்து மாறிடுது. எந்த பிளான்ட்ஸ்ல சார் அப்படின்னா காமன் இன் மெனி பிளான்ட் ஸ்பீசிஸ். பெரும்பாலான தாவர இனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டோபிளாஸ்மிக் ஜெனடிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணுதுன்னா மேல் ஸ்டெரிலிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த மேல் ஸ்டெரிலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு யார் காரணம் அப்படின்னா the genetic material present in both cytoplasm and nucleus அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ரீசெண்டாக சயின்டிஸ்ட் வந்து எதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மேல் ஸ்டெரிலிட்டினா ஆண் தாவரங்கள் வந்து மலட்டு தாவரங்களா மாறிடுது. மலட்டு தாவரங்கள் that plant do not able to produce pollen grains அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்போ கண்டுபிடிச்ச பொழுது அவங்க சொன்னாங்க இந்த மேல் ஸ்டெரிலிட்டிக்கான ஜீன்ஸ், அந்த ஆண் தாவரம் வந்து மலட்டு தாவரமா போறதுக்கான ஜீன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் எங்க இருக்கு அப்படின்னா போத் சைட்டோபிளாசம் அப்படின்னா செல் ஆர்கனல்ஸ், ஈவன் குளோரோபிளாஸ்ட்ல இருக்கலாம் இல்ல மைட்டோகாண்ட்ரியால இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூக்ளியஸ்லயும் இருக்கு அப்படின்னா சைட்டோபிளாஸ்ட்லயும் இருக்கு நியூக்ளியஸ்லயும் இருக்குன்னாங்க. அதான் வந்து பாயிண்ட் நம்பர் 3. This sterility maintained by influence of both nuclear and cytoplasmic genes. Okay, plasmogenes பார்த்தோம்ல அதான் வந்து cytoplasmic genes. Okay, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு plant speciesல 2 types of cytoplasm இருக்கு. எத்தனை type of cytoplasm இருக்கு? Plant speciesல 2 types of cytoplasm இருக்கு. One is the N type of cytoplasm அப்படின்னா normal type of cytoplasm. Second one is the S type of cytoplasm. Sterile na they do not have ability to produce pollen grains. Pollen grains produce பண்ண முடியாத மலட்டு சைட்டோபிளாசமா வந்து இருக்கு. இந்த நார்மல் சைட்டோபிளாசமா இருந்தாலும் சரி இல்ல ஸ்டெரைல் சைட்டோபிளாசமா இருந்தாலும் சரி ஈவன் N டைப் ஆர் S டைப்பா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு சைட்டோபிளாசத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஜீன்ஸ் டெட்டர்மைனிங் ஜீன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா both genes are found in mitochondria. Mitochondria is a singular of mitochondria. மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா ப்ளூரல், மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா சிங்குலர். அப்போ ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய நார்மல் சைட்டோபிளாசமா இருந்தாலும் சரி இல்ல ஸ்டெரைல் மலட்டு சைட்டோபிளாசமா இருந்தாலும் சரி ரெண்டுக்கான ஜீன் எங்க இருக்கு அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஜீன் இருக்கு RF ஜீன். RF அப்படின்னா ரீஸ்டோர்டு ஃபெர்டிலிட்டி. அப்ப ரீஸ்டோர்டு ஃபெர்டிலிட்டினா ஈவனே ஆல்ரெடி வந்து ஸ்டெரைல் மலடா இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தை என்னவா மாற்ற முடியாது, ஃபெர்டைலா மாற்ற முடியும், தகுதியானதா திரும்ப மாற்ற முடியும். அந்த மலட்டுத்தன்மையை வந்து நீக்கக்கூடிய ஜீன், அந்த ஜீனுக்கு தான் பேர் RF ஜீன் ஃபவுண்ட் இன் நியூக்ளியஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிளான்ட்ல சைட்டோபிளாசம் இருக்கு, 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைட்டோபிளாசம். அது நார்மல் சைட்டோபிளாசமா இருக்கலாம் இல்ல ஸ்டெரைல் சைட்டோபிளாசமா இருக்கலாம். இந்த சைட்டோபிளாசத்தோட கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஜீன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியால இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது அதே பிளான்ட்ல உள்ள நியூக்ளியஸ்ல ஒரு ஜீன் இருக்கு. that gene is called RF gene அப்படின்னா ரீஸ்டோர்டு ஃபெர்டிலிட்டி. அப்போ ஸ்டெரைலா இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை ஃபெர்டைல் பிளான்ட்டா மாத்தக்கூடிய ஒரு ஜீன் என்ன RF ஜீன். இப்போ இந்த RF ஜீன் எங்க பிரசன்ட் இருக்குன்னா நியூக்ளியஸ்ல இருக்கு. அப்போ சைட்டோபிளாசத்துக்கான ஜீன் அதே பிளான்ட்ல சைட்டோபிளாசத்துல இருக்கு, RF ஜீன் அதே பிளான்ட்ல நியூக்ளியஸ்ல இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய அந்த RF ஜீன் do not express itself in a own.
அந்த RF ஜீன் தனக்குன்னு எந்த ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பிரஷனையும் வச்சில்ல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா RF ஜீன் நியூக்ளியஸ்ல இருக்கு, சைட்டோபிளாசம் ஜீன் வந்து சைட்டோபிளாசம்ல இருக்கு. ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஈவன் ஃபெர்டிலிட்டியா இருந்தாலும் சரி இல்ல ஸ்டெரைலா இருந்தாலும் சரி அந்த நேச்சரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஃபெர்டிலிட்டினா என்ன, தரமானது. போலன் கிரெயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்டா இருந்தாலும் சரி, ஸ்டெரைல்னு சொல்லக்கூடிய போலன் கிரெயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாத பிளான்டா இருந்தாலும் சரி, யாரால் சேர்ந்து வேலை பார்க்குறா அப்படின்னா சைட்டோபிளாசத்துல உள்ள ஜீனும் தட் மீன்ஸ் மைட்டோகாண்ட்ரியால உள்ள ஜீனும் நியூக்ளியஸ்ல உள்ள ஜீனும் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணுது, கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. லிசன் ஹியர், உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிடும். இப்போ நம்ம ரெண்டு பிளான்ட் எடுத்துட்டு கிராஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா சைட்டோபிளாசம் உள்ள ஒரு பிளான்ட், நார்மல் சைட்டோபிளாசம். அப்ப நார்மல் சைட்டோபிளாசம் தான் பிளான்ட் எப்படி இருக்கும், ஃபெர்டைலா இருக்கும். ஃபெர்டைல்னா தகுதி உடையது. that plant is eligible plant because it produce viable pollen grains. தகுதியான மகரந்தங்களை உருவாக்கக்கூடிய தாவரம் அந்த பிளான்ட். ஸ்டெரைல் ஃபீமேல் அப்படின்னா மலட்டு நிலையில உள்ள சைட்டோபிளாசம் உள்ள ஃபீமேல். ரெண்டையும் ஒன்னோட ஒன்று கிராஸ் பண்றோம். நமக்கு நல்லாவே தெரியும், கிராஸ் பண்ணோம் உடனே என்ன பண்ணுவோம், கேமிட்ஸ் எடுக்கணும். அப்ப கேமிட்ஸ் எடுத்தோம்னா என்ன வரும், இதுல வந்து RF ஸ்மால் RFன்னு ஒரு கேமிட், ஸ்மால் RFன்னு ஒரு கேமிட். அதே வந்து இங்க ஃபீமேல் எடுக்கணும், ஸ்டெரைல் ஃபீமேல் எடுக்கும்போது கேபிட்டல் RF ஸ்மால் Fன்னு ஒரு கேமிட், ஸ்மால் R ஸ்மால் Fன்னு ஒரு கேமிட். இதை வந்து நம்ம கனெக்ட் பண்றோம், கிராஸ் பண்றோம். இந்த கனெக்ஷனுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கேன், ஃபோர்க் லைன் கனெக்ஷன். ஃபோர்க் FORK LINE ஃபோர்க் லைன் கனெக்ஷன் மெத்தட்ல கனெக்ட் பண்ணி F1 ஜெனரேஷனை கொண்டு வரோம். இப்போ F1 ஜெனரேஷனை கொண்டு வரும்போது இப்படி மிக்ஸ் பண்ண என்ன வரும், கேபிட்டல் RF ஸ்மால் R, கேபிட்டல் R ஸ்மால் F ஸ்மால் R ஸ்மால் F அப்படிங்கிற காம்பினேஷன்ல ஒரு பிளான்டும், ஸ்மால் RF ஸ்மால் RF அப்படிங்கிற காம்பினேஷன்ல ஒரு பிளான்ட் வரும். இப்போ இந்த பிளான்ட் என்னவா இருக்கு அப்படின்னா போத் ஆர் மேல் பிளான்ட், ரெண்டுமே மேல் பிளான்ட். இப்போ இந்த மேல் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஃபெர்டைலா இருக்கு, ஃபெர்டைல்னா தகுதி உடையதா இருக்கு, ஃபெர்டைலானது தகுதி உடைய பிளான்டா இருக்கு. இன்னொரு பிளான்ட் எப்படி இருக்குன்னா ஸ்டெரைலா இருக்கு, மலடா இருக்கு. சார் இதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபெர்டைல் மேல் வந்ததுக்கு காரணம் டியூ டு த RF ஜீன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசத்துல உள்ள ஜீனோட RF ஜீன் என்ன சொன்னேன், ரீஸ்டோர்டு ஃபேக்டர். ரீஸ்டோர்டு ஃபேக்டர்னா மலட்டு தாவரத்தையே சரி பண்ணக்கூடிய ஜீன். அப்ப அந்த ரீஸ்டோர்டு ஃபேக்டர், அந்த ரீஸ்டோர்டு ஜீன் RF ஜீன் வந்ததுனால இந்த மேல் பிளான்ட் எப்படி இருக்கு, ஃபெர்டைலா இருக்கு. இதுல பாருங்க RF வரல, கேபிட்டல் R ஸ்மால் F வந்து வரல. அப்ப அது வராதனால இந்த மேல் பிளான்ட் எப்படி இருக்குன்னா ஸ்டெரைல் மேலா இருக்கு. டியூ டு the RF restored gene is absent. இது முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னா இந்த பிரசன்ட். அப்ப RF ஜீன் பிரசன்டா இருந்துச்சுன்னா பிளான்ட் என்னவா இருக்கும், ஃபெர்டைலா இருக்கும். RF ஜீன் வந்து ஆப்சென்ட்டா இருந்துச்சுன்னா பிளான்ட் என்னவா இருக்கும், ஸ்டெரைலா இருக்கும். அப்போ மோஸ்ட் ஆஃப் தி மேல் பிளான்ட்ல வந்து ஸ்டெரைலிட்டி வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னா RF ஜீனோட ஆப்சென்ஸ் இல்லாமை தான் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் we move on அடாவிசம். இப்போ இன்னைக்கு லாஸ்டா பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அடாவிசம். லாஸ்டா பார்க்குற டாபிக் என்ன, அட்டாவிசம். இப்போ அட்டாவிசம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஈஸியா வந்து அந்த விஷயத்தை வந்து என்னால் புரிய வைக்க முடியும். எப்படி புரிய வைக்க முடியும்னா இப்போ அட்டாவிசம் அப்படிங்கிறது நம்ம இங்க எங்க பார்க்குறோம் அப்படின்னா பிளான்ட்ஸ்ல பார்க்குறோம். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லயும் அட்டாவிசம் இருக்கு. அந்த அட்டாவிசத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் we are come from monkey. சயின்ஸ் அப்படிதான் சொல்லுது. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஹியூமன் பீயிங்ஸ் கம் ஃப்ரம் மங்கின்னு சொல்லுது. அப்போ மங்கிக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லி கவர் த ஃபர்ஸ், பாடி ஃபுல்லி கவர் த ஃபர் அப்படின்னா அந்த குரங்கோட உடம்பு முழுக்க என்ன இருக்கும், முடி இருக்கும். அஸ் வெல் அஸ் த மங்கி ஹாவ் அ லாங் டைம். மங்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வால் கூட இருக்கும். இப்போ இதெல்லாம் யாரோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கியோட கேரக்டர். ஸோ நவ் ஆன்வர்ட்ஸ் இப்போ நம்மளுடைய காலத்துலேயே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த சைல்டு பார்ன் வித் ருடிமெண்ட்ரி டைல். ருடிமெண்ட்ரி டைல் அப்படின்னா ஒரு சின்ன வாளோட குழந்தை என்ன பண்ணுது, பிறக்குது. அஸ் வெல் அஸ் சம் ஆஃப் த சைல்டு ஃபுல்லி கவர் த ஹேர். உடம்பு முழுக்க பார்த்து பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி உடம்பு முழுக்க முடியோட குழந்தை என்ன பண்ணுது, பிறக்குது. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு சிரிக்கிறதுக்கு சொல்லலை, ஆச்சரியப்படுத்தவும் சொல்லலை. இஃப் யூ ஹாவ் அ டவுட் மீன்ஸ் யூ ரெஃபர் த்ரூ கூகுள் சர்ச். கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அட்டாவிசம். அதே மாதிரி ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்க, என்ன பிளான்ட்ஸில், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் டியூரிங் த டைம் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த அட்டாவிசம் அப்படிங்கிற கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகணும். நம்மளுடைய ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர், நம்மளுடைய மூதாதையர்களுடைய பண்புகள் திடீரென்று தற்போதைய தலைமுறையில் வெளிப்படக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம், அட்டாவிசம் சொல்றோம். இப்போ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல அப்படிதான் பார்த்தீங்கன்னா அதனுடைய முன்னாடி உள்ள பழைய ஒரு கேரக்டர் திடீர்னு என்ன பண்ணும்,
எக்ஸ்பிரஸ் ஆகும். அதான் அடாவிசம். அப்ப அந்த அடாவிசம் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு என்ன ரீப்ரொடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கணும். அடாவிசம் என்னன்னு புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். So listen here, today we discuss atavism. It is a modification of biological structure whereby ancestral traits. ஒரு பயாலஜிக்கல் ஆர்கானிசத்தோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறுது. அந்த மாற்றம் வந்து எங்க இருந்து வந்துச்சுன்னா ancestral traits. Traitsனா கேரக்டர். ancestorனா மூதாதையருடைய பண்பு. ancestral traits reappear. அப்போ நம்மளுடைய மூதாதையருடைய பண்புகள் மீண்டும் உருவாகுது. after having lost through. நம்முடைய பண்பு இழந்தது நிமித்தம் புதுசா ஒரு பண்பு வந்திருக்கு. அந்த பண்பு யாரோட பண்புன்னு பாத்தீங்கன்னா ancestor, நம்மளுடைய மூதாதையருடைய பண்பு. Reemergence of sexual reproduction. இது வந்ததுக்கு என்ன காரணம்? sexual reproduction. இது மாதிரியான அட்டாவிசம் அப்படிங்கிறது வந்து பிளான்ட்ஸ்ல எந்த பிளான்ட்ல பார்க்குறோம் அப்படின்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல பார்க்குறோம். The best example is Heracinium pilosella. The Heracinium pilosella is the best example of atavism in flowering plants. It is important one mark for you. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடாவிசத்தை பொறுத்தவரை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா மாடிஃபிகேஷன் எங்க வரும்னா பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ல வரும். அந்த மாடிஃபிகேஷன் எங்க உள்ளது அப்படின்னா ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர். புரியுதுங்களா? ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர் தான் என்ன ரீஅப்பியர் ஆகுது. இந்த அட்டாவிசம் வரதுக்கு என்ன ரீப்ரொடக்ஷன் காரணமா இருக்கு? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் காரணமா இருக்கு. பிளான்ட்ஸை பொறுத்தளவுக்கு அட்டாவிசம் வந்து எந்த மாதிரியான பிளான்ட்ஸ்ல அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா Heracinium pilosella. Heracinium pilosella is the best example of atavism plant. Okay students, இதோட நம்மளுடைய செகண்ட் யூனிட்ல செகண்ட் சாப்டர் கிளாசிக்கல் ஜெனெடிக்ஸ் அப்படிங்கிற லெசனை வந்து நம்ம சூப்பரா முடிச்சிட்டோம். Next we will meet on next chapter. Thank you.